அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசொலி கிருஷ்ணா. இந்த ஒரு செயல் மட்டும்தான் நம்மளுடைய இறுதி காலம் வரைக்குமே அதாவது நமக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய குடும்பத்தையும் ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னா அது எந்த செயல்? முன்னோர்களும் அதை அடிக்கடி நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, தான தர்மங்கள் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்நாள்ல ஒரு ஷார்ட் பீரியட்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? சோ எதுக்காக அதை சொல்லியிருப்பாங்க? தானம்னா என்ன, தர்மம்னா என்ன? தான தர்மம் சொல்லிட்டாங்க. தானம் பண்ணணும், அத தர்மத்தின் வழியில் பண்ணணும். அதுதான் முக்கியம். சோ ரெண்டுமே டிஃபரன்ஸ் இருக்கு. தானம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒருத்தருக்கு ஒரு உதவி தேவைப்படுது, பண உதவியோ இல்ல அவங்களுக்கு பொருள் உதவி இல்ல வேற ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு உணவு சம்பந்தமாவோ உடை சம்பந்தமாவோ ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா, அவங்க நம்ம கிட்ட கேட்கும் போது அப்ப நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்றோம் இல்லையா? அதுதான் தானம். சோ அந்த கோயில்கள் எல்லாம் அன்னதானம் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா? கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பெரிய போஸ்டரும் அடிக்க கூடாது, நான் தான் பண்ணினேனும் சொல்லக்கூடாது. அது தர்மம் ஆகாது இல்லையா? சோ அப்போ ஒருத்தர் கேட்டு அவங்களுடைய தேவைகளை நம்ம கிட்ட கேட்கும் போது நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடியது தானம். தர்மம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. இப்ப நம்ம ரோட்டோரம்லாம் நிறைய கடைகள்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? ரொம்ப வயசானவங்க கூட அந்த காய்கறி வியாபாரம் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை கிடைக்கும்னே தெரியல. அந்த மாதிரி அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் வியாபாரம் ஆகுமா ஆகாதான்னு கூட தெரியாது. சோ அவங்களுடைய அந்த நிலை அன்றாடம் அவங்களுடைய அந்த பேசிக் நீடே ரொம்ப கஷ்டம் இல்லையா? சோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலயோ இல்ல பசியால இருக்கவங்களுக்கோ ஏதோ ஒரு உதவி, இப்ப நம்ம முதல்ல சொன்ன மாதிரிதான், அவங்க அந்த இதுல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே போய் பண்றோம் இல்லையா? அவங்களுக்கு அந்த உதவி செய்யறோம் இல்லையா? அதுதான் தர்மம், அதுதான் புண்ணியம். சோ இந்த புண்ணியம் தான், அது புண்ணிய கணக்குல சேர்றது நம்ம அந்த தர்மம் மட்டும்தான் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா நீ என்ன பெரிய கர்ண பரம்பரையான்னு கூட நம்ம வீட்டுல ஒவ்வொரு குடும்பத்திலயும் கர்ணனை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. ஏன்னா மகாபாரதத்துல அந்த போர்ல அவர் இறக்கும் தருவாயிலையும் அவரை அந்த உயிரை போக விடாம தடுத்தது அவர் செய்த தான தர்மங்கள் தான். அதனாலதான் அது கண்ணன் அந்த அந்தனர் வேடத்துல அதை தானமாக அவருடைய அந்த புண்ணியங்களை வாங்கிப்பாரு. சோ அதுக்கப்புறம் தான் அவரோட உயிர் போகும். அப்ப அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தெரியுது இல்லையா? அப்ப நம்ம வாழக்கூடிய இந்த ஷார்ட் லைஃப்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பொருள் உதவியோ இல்ல செய்ய முடியாதவங்க நான் இருக்கேன், கவலைப்படாத, கண்டிப்பா இதுக்கு இந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட அந்த ஒரு தர்மம் தான் அதெல்லாம். சோ இந்த மாதிரி பெரிய லெவல்ல தான் தானம் பண்ணணும்னு இல்ல, தானம்னா நிறைய இருக்கு. ஏன்னா உடல் உறுப்பு தானம் கூட பண்றாங்க. சோ இந்த மாதிரி தானமாகட்டும் தர்மமாகட்டும் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நமக்கு புரிஞ்சது இல்லையா? சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கர்ணன் மாதிரி இல்லாட்டலும் கருணையோட இருப்போம். இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஆலிசல் சேனல். நன்றி.